இன்றைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வீர சாவடைந்த நாள். இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த தாமிரபரணி நதியாற்றில் நின்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வீரவணக்கம் செலுத்துவது உண்டு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த காலங்களில் நடந்திருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நானும் எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முறை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக தலைமைச் செயலகத்திற்கு என்னை அழைத்து என்னிடம் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் நானும் அந்த மாஞ்சோலை தோட்டத்திற்கு சென்று அந்த பகுதியில் சென்று நம்முடைய மக்களுடைய கோரிக்கைகளை உணர்வை புரிந்து கொண்டு கடந்த காலங்களில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த முறையும் அவர்கள் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தார்கள். நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். விரைவில் ஒரு நல்ல பதில் அல்லது அந்த கோரிக்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு தரப்பை தாண்டி ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். கடந்த காலங்களில் வைத்த கோரிக்கை, இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். அதான் அந்த கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது நாங்கள் வைக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கோரிக்கை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம். விடுதலை சிறுத்தைகள் எல்லோரோடும் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் நட்பாக இருக்கிறோம். பாஜக அரசு சங்பரிவார அமைப்புகளோடு நாங்கள் கொள்கை முரண்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பலமுறை இதை சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை. வெறுப்பு அரசியலை நாங்கள் எப்போதும் விதைக்க மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் நாங்கள் பயணப்பட்டுருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கடந்த காலங்களில் அப்படித்தான். எங்கள் மீது கற்களை எறிந்தவர்கள் மீது கூட நாங்கள் வெறும் பூக்களைத்தான் நாங்கள் தூவிருக்கோம். இப்போதும் அப்படித்தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் பாஜக என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து, அந்த எதிர்ப்பு புள்ளியிலிருந்து தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். திமுகவோடு கடந்த முறை நாங்கள் வைக்கின்ற அந்த கூட்டணி கூட திமுகவோடும் அந்த இடதுசாரிகளோடும் இணைந்து நாங்கள் பாஜக எதிர்ப்பு புள்ளியை தான் நாங்கள் முன் வச்சோம். பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார அமைப்புகள் மக்கள் விரோத சக்திகள், அவர்கள் இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்ப்பதற்காக அவர்கள் பல முனைகளில் தாக்குதலை தொடுக்கிறார்கள். ஆகவே அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையான ஒரு மதச்சார்பற்ற சட்டம். அந்த சட்டத்தை இவர்கள் தகர்த்துவிட்டு இந்து ராஷ்டிரத்தை படைக்க விரும்புகிறார்கள், முனைகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்போடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னோம். இப்போ நாங்கள் பாஜகவை எதிர்ப்பது அல்லது பாஜக இல்லாமல் செய்வது என்கின்ற அந்த புள்ளியில் தான் கடந்த தேர்தலில் நம்ம போட்டியிட்டோம் திமுகவோடு. உங்களுக்கு தெரியும், ஒற்றை இடத்தை தான் அவங்க பெற முடிந்தது. அப்போ எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு தான். அந்த இடத்துல இருந்து நாங்கள் தாவேகாவோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த தாவேகாவோடு இணைந்து செயல்படுவது என்பது இந்தியா கூட்டணியில் திமுக வர வேண்டும் என்று கடந்த காலங்களில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் பாஜக எதிர்ப்பு தான். பாஜக எதிர்ப்பு புள்ளி, பாஜக எதிர்ப்பு என்பது வெறும் கட்சி அடிப்படையில் அல்ல, சனாதன எதிர்ப்பு களத்திலிருந்து, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை நிலையிலிருந்து நாங்கள் அதை உங்களுக்கு தெரியும், சரத்பவார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் போவதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தெரியும் அதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா பாஜக என்பது ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற சட்டத்தை போல ஒரே கட்சி என்பதைத்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரே கட்சி இருக்கணும், அது பாஜக கட்சி மட்டும் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்கும் இருக்குது. அந்த ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். தூத்துக்குடியில் அதாவது காவல் சித்திரவதை தொடர்பான அல்லது காவல் சித்திரவதைக்கு எதிரான அந்த களத்தில் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றோம். இம்மாதிரி விசாரணை என்கின்ற பேரில் காவல் சித்திரவதை மரணங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் எப்போதும் வச்சுருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி செய்கின்ற, அதாவது இந்த மாதிரியான கொடூரங்களை நிகழ்த்துகின்ற காவல்துறையின் மீது
கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்போ சபரிவர்மன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே நடவடிக்கை இதிலும் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஜார்ஜ் ஃபெனிக்ஸ் மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு இல்லை. இது கட்டாயம் குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை தண்டிப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்திலே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை தான் இதுக்கும் போகும். அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது இடத்துக்கு வராமல் நீங்கள் லீக் ஆகிருக்கு, கேள்வி வினாத்தால் லீக் ஆகிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதற்கான மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை அந்த அறிக்கையை தெரிவிக்கின்றது.